நரம்பெல்லாம் எடுத்துட்டு வாழைப்பூவை வந்து ஆவியில் வேக வச்சு மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சிக்கு சிறிதளவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த ஒரு கப்பு கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருண்டைலாம் பிடிச்சி எண்ணெயில் வறுத்து எடுத்தால் வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. பொரித்த பிறகு உள்ளுக்கு நல்லா வேகணும். சிம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்தால் வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. இது சுவையாக இருக்கும். ஆனால் வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூ கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. குடல் புண்களை ஆற்றும், ரத்த நாளங்கள் எல்லாம் சீர்படுத்தும். வாழைப்பூக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வாழைப்பூ கிடைக்கிற சமயத்தில் வாங்கி இது நம்ம பல விதமாக பொரியலோ கூட்டோ எல்லாம் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி இப்போ வாழைப்பூ வச்சு கோலா உருண்டை செஞ்சு எடுத்து காட்டியிருக்கேன். செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கோலா உருண்டையை செஞ்சு பார்த்தா. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.